ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூனிக் டிசைனர்ஸ். நம்ம இன்னைக்கு அடுத்த டிசைன் வீடியோ பார்க்க போகிறோம். இந்த சாரீ வந்து அழகான ஒரு ராயல் ப்ளூ கலரில் இருக்குது. அண்ட் உடம்பு ஃபுல்லாகவே இந்த மாதிரி லைன்ஸ் ஜரி வச்சு லைன்ஸ் போட்டிருக்காங்க. பேஸ் கலர் ப்ளூ அண்ட் லைன்ஸ் ஃபுல்லாக கோல்டில் இருக்குது, மைல்டான ஒரு கோல்டு. அண்ட் பார்டர் தான் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. பார்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளோரல் பேட்டர்ன் வருது. இதில் வந்து சில்வரும் இருக்குது, கோல்டும் இருக்குது, ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப குட்டி குட்டியாக அழகாக இருக்குது இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம். லாஸ்ட்டாக ஒரு சின்ன பட்டி பார்டர் இருக்குது. அண்ட் இதோட ப்ளவுஸ் வந்து நல்ல பிளெயின் பிளெயின் ப்ளூ தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கஸ்டமர் ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் லீஃப் அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது, கொஞ்சம் ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸ் பிடிக்கும். ஸோ அவங்களே ஒரு ஐடியா சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம எப்படி மாடிஃபை பண்ணி செட் பண்ணி கொடுக்கணுன்றதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சாரியோட வந்து ப்ளவுஸ் இதுதான் பிளெயினாக இருக்குது. அதில் வந்து அவங்க ட்ரையாங்கிள் ஷேப்ஸ் கேட்டிருந்தாங்க. ட்ரையாங்கிள் ஷேப்ஸ் வந்து இந்த மாதிரி மூணு அரேஞ்ச் பண்ணலாம். அவங்க காட்டின பேட்டர்னில் வந்து லீஃப் இருந்தது, ஒரு மாதிரி ஒரு மூணு லீஃபாக அரேஞ்ச் பண்ணி இந்த கட் ஒர்க் மாதிரி கொடுத்து ஒரு வி நெக்கில் போட்டிருந்தாங்க. அந்த லீஃப் வேண்டாம், அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ராயிங் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நான் கழுத்தை சுற்றி இதுதான் ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு செட்டிங் பண்ண போகிறோம். நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதில் ஒரு டாட் இருக்குது, இதில் ஒரு லைன் இருக்குது, இது பிளெயினாக இருக்குது. ஸோ இந்த ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு செட்டிங் என்னென்ன பண்ணலான்றதையும் காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிளோட செட்டிங் ரெடி பண்ணலாம். இந்த ஒரு டாட் வச்சுருக்கீங்களா, இதில் வந்து இந்த சின்ன ஹாரிசான்டல் சைடை விட்டுட்டு மிச்சம் இருக்கிற இந்த வி ஷேப்பில் இருக்குல்ல, இந்த சைடில் நம்ம கட்டான அவுட்லைன் கொடுக்க போகிறோம். சாரியில் பார்த்தீங்கன்னா கோல்டு சில்வர் 2 கலர் மட்டும்தான் இருந்தது, கான்ட்ராஸ்ட் கலர் எதுவுமே இல்லை. அண்ட் செல்ஃப் கலர் இந்த ப்ளூ கலர், இது மட்டும்தான் கலர்ஸ் இருக்குது. அதனால் நம்மளும் வந்து சில்வர் அண்ட் கோல்டு மட்டும்தான் மெயினாக யூஸ் பண்ண போகிறோம். ப்ளூ லைட்டாக யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த ட்ரையாங்கிளுக்கு அவுட்லைன் மட்டும் நம்ம சில்வரில் கொடுக்கலாம். அதுவும் இந்த 2 சைடு மட்டும், அந்த சைடு வேண்டாம். இது சின்ன கட் தானா, 14/0 கிளாசி சில்வர். இதை வந்து நம்ம ரெண்டு பீடாக, ஒரு ஸ்டிச்சுக்கு 2 பீடு வச்சு அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணலாம். இப்போ இந்த ட்ரையாங்கிளை நம்ம வி ஷேப் போட்டு முடிச்சிட்டோம் இல்லையா. அடுத்தது இந்த கேப் விட்டுருக்கோம், இந்த கேப்பில் வந்து லாஸ்ட்டாக செட் பண்ணுறேன். இந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இதில் வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து சில்வர் கட்டான வச்சு அவுட்லைன் கொடுக்க போகிறோம். இதில் பண்ண மாதிரி தான், ஆனால் வந்து ஃபுல் அவுட்லைன். இதில் நான் ஷார்ப்னஸ் எப்படி பண்ணுங்கிறது சொல்கிறேன். அதில் சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். கட்டானா வச்சு ஷார்ப்னஸ் கொண்டு வரது அப்படின்றது சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த லைன் முடிச்சிருவோம். ஸோ இப்போ இந்த லாஸ்ட் வரைக்கும், இந்த பீட் வரைக்கும் போட்டாச்சு. இன்னும் ஒன்று போட்டுக்கலாம். போட்டுட்டு இது முடிக்கிற இடத்துல ஒரு குட்டி லாக்கிங் ஸ்டிச், அதை தள்ளி போடக்கூடாது, இதை ஒட்டியே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்படி ஒரு ஸ்டிச் போடும்போது இந்த பீட் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். அடுத்து நீங்கள் நூலை வந்து இப்படி கொண்டு வந்தாலும் அது மூவ் ஆகாது. சின்னதாக இருக்கணும் அந்த ஸ்டிச்சு, வெளியே தெரியக்கூடாது. அதுக்கு பேர் தான் லாக்கிங் ஸ்டிச்னு சொல்லுவோம். போட்டுட்டு பக்கத்துலேயே போட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்குல்ல, இந்த பீடோட இந்த சைடில் இந்த லைன் கணக்கு பண்ணி இங்கே வரைக்கும் ஒரு பிளெயின் ஸ்டிச் போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் கட்டானா வச்சுட்டே வாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஷார்ப்னஸ் கொண்டு வரணும். எல்லா பீட்ஸில் இப்படி தான், சுகர் பீட்னாலும் சரி, ரவுண்ட் பீட்னாலும் சரி, எல்லாத்துலேயுமே அந்த பீட் வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு லாக்கிங் ஸ்டிச் போட்டு சைடில் ஒரு பிளெயின் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த செட் ஆஃப் பீட்ஸ் கொண்டு வரலாம். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த மேலே இருக்கிறது வந்து மூவ் ஆகாமல் இருக்கும், நல்லா ஸ்ட்ரெயிட்டாக ஷார்ப்பாக அழகாக வரும். இது மாதிரி ஃபுல்லாக முடிச்சிடலாம். இந்த ட்ரையாங்கிளோட 3 சைடும் போட்டு முடிச்சிட்டோம். இங்கே தான் முடிச்சிருக்கேன். இங்கே வந்து த்ரெட் நின்றுருக்கு. இப்போ நான் வந்து உள்ளேயும் இதே மாதிரி இன்னொரு லைன் போட போகிறேன். ஆனால் வந்து லைட் கோல்ட் கலர் கட் தான் எடுத்துக்க போகிறேன். இல்லை சாரி, சில்வர் இல்லாமல் கோல்ட் கலர் கட் தான் எடுத்துக்க போகிறேன். அதுக்கு மறுபடியும் இந்த இடத்துல ஒரு லாக் மட்டும் போட்டுக்கோங்க. நாட் போட வேண்டாம், லாக் மட்டும் போட்டு டைட் பண்ணிவிட்டு, இந்த லாக் போடுறதும் கரெக்டாக பக்கத்தில் போடணும். அதே இடத்துல போட்டிங்கன்னா பாசி தூக்கிடும். ஸோ அதனால் அதை ஒட்டி அதுக்கு அடுத்தாப்பில் தான் போடணும். இப்போ இங்கே வரைக்கும் முடிச்சிருக்கோமா. ஸோ லாக் வந்து கொஞ்சம் தள்ளி இப்படி போட்டிங்கன்னா மூவ் ஆகாது. அடுத்து உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்து ஒரு பிளெயின் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ நம்ம மறுபடியும் கோல்ட் கலர் கட் தரலாம். வச்சோம்ல அதே மாதிரி ஒரு டர்னிங்க்கும் ஷார்ப்னஸ் கரெக்டாக கொடுத்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணணும். ஆக்சுவலாக ரொம்ப மைல்டு டிஃப்ரென்ஸ் தான் தெரியுது இந்த கோல்டுக்கும் அந்த சில்வருக்கும். ஏன்னா வந்து கோல்டு வந்து லைட் கோல்டு, டார்க் கோல்டு இல்லை. சாரியில் பார்த்தனாலும் அப்படி தான் இருக்குது. அந்த கோல்டும் சில்வரும் ரொம்ப லைட்டாக தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரியே மெட்டீரியல்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம டார்க் கோல்டு போட்டால் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும், ஆனால் அந்த சாரியோட பார்க்கும்போது ரொம்ப ஆடாக தெரியுமோன்னு தோணுச்சு. அது மாதிரி அடுத்து பண்ணுறதுல வந்து ட்ரையாங்கிளுக்கு, அந்த சில்வர் கலர் ட்ரையாங்கிளுக்கு நம்ம ஒயிட் த்ரெட், நார்மல் ஸ்விங் த்ரெட்டில் ஒயிட் யூஸ் பண்ணால் இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். சரி, இப்போ இந்த வீடியோக்காக கோல்டே யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த கோல்டுனால தான் அந்த சில்வர் வந்து இன்னும் சில்வராக தெரியாமல் கொஞ்சம் மைல்டாக இருக்க மாதிரி இருக்குது. இதே மாதிரி ஒரு கோல்டு லைன் போடுறோமா, அதுக்குள்ளே இன்னும் ஒரு சில்வர் லைன் ஃபுல்லாக முடிச்சிடலாம்.
இப்போ இந்த ட்ரையாங்கிளில் 3 லைன் கர்தானா போட்டு முடிச்சிட்டோம். 2 சில்வர், நடுவில் ஒரு லைட் கோல்டு. அடுத்ததாக இதுக்கு இங்கே நடுவில் கேப் விட்டுருக்கோம்ல, இதை ஃபில் பண்ணுறதுக்கு நான் இந்த கர்தானா எடுத்திருக்கேன். இது கோல்டில் இன்னும் கொஞ்சம் வேறு ஷேடு, இதுவும் அந்த சாரியில் இருக்கிற கோல்டுக்கு மேட்ச் ஆகுது. அது கூட சேர்த்து 3mm சைஸில் சில்வர் கலர் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். இதை ரெண்டையும் வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு ஒரு 3 கர்தானா பீடு, அதுக்கப்புறம் ஒரு சம்கி, இது எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து 2 சம்கி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஒரு சம்கி மட்டும் அட்டாச் பண்ணிக்கிட்டு, அப்புறம் இன்னொன்று இது தைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கர்தானா பீட்ஸை போட்டுக்கோங்க. ஸோ 2 சமிக்கி, அதுக்கு நடுவில் இருந்து 3 கர்தானா பீட் வருது இந்த மாதிரி. இதே மாதிரி இந்த கேப்பில் நமக்கு எத்தனை லைன்ஸ் வருதோ அத்தனை லைன்ஸ், இங்கே எத்தனை 1 2 3 ஒரு 4 லைன் வரும் அது மாதிரி. அண்ட் ஒரு தடவையும் கர்தானா கீழே போடுற கர்தானாவோட லென்த்தை வந்து கூட்டி குறைச்சி வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு 3 கர்தானாஸ் எடுத்தேன்னா இப்போ 2 எடுத்திருக்கேன். சம்கி 2, அதே மாதிரி ஃபஸ்ட்டு 2 சம்கி அட்டாச் பண்ணிவிட்டு, இந்த சம்கி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டிச் பண்ணுறதா இப்படி ஸ்டிச் பண்ணிடுவோம்ல, அதுக்கப்புறம் வைக்க வேண்டாம். இது தைக்கிறதுக்கு முன்னாடியே அப்படியே 2 பீடையும் சேர்த்துட்டு அப்புறமா கீழே வந்து ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் 2 சம்கி வச்சு லைன் வச்சோம்னா நல்லாயிருக்கும். ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ இந்த 2 ட்ரையாங்கிள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த லாஸ்ட் ட்ரையாங்கிளில் வந்து நம்ம இங்கே ஒரு கர்தானா கலர் யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான லைட் கோல்டு அதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 2 கர்தானா எடுத்து க்ராஸாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு, லோடு மாதிரி ஃப்ளாட் லோடு மாதிரி மேலே போயிட்டு ஒரு லாக்கு, திரும்ப 2 கர்தானா, கீழே வந்துட்டு ஒரு லாக். இதே மாதிரி இந்த ஒரு சைடு மட்டும், 2 சைடு கிடையாது, ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி ஒரு லோடிங் ஸ்டிச்சை போட்டு முடிப்போம். இப்போ இந்த ஒரு சைடில் வந்து நம்ம க்ராஸாக வச்சு முடிச்சிருக்கோம்ல, அடுத்து இந்த ஹாரிசான்டல் லைன் இருக்குல்ல, இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக இதே லோடிங் ஸ்டிச் வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு லாக்கு, திரும்ப மேலே போய்ட்டு மேலே ஒரு லாக், இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு லாஸ்ட்டு அந்த சைடு ஒரு லைன் இருக்குல்ல, அங்கே வந்து ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் அவுட்லைன் மாதிரி இதே கலர் கர்தானா வச்சு ஃபினிஷ் பண்ணலாம். ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ இப்போ இதில் நம்ம அவுட்லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். இந்த ஒரு சைடு லோடிங்கு, மேலே ஸ்ட்ரைட் லோடிங், அப்புறம் இந்த சைடு சிங்கிள் லைன் கர்தானா போட்டிருக்கோம். இந்த கேப்குள்ளே வந்து நம்ம இந்த ப்ளூ கலர், இந்த செல்ஃப் கலர் ப்ளூ இருக்கு இல்லையா, இந்த ப்ளவுஸோட கலர் ப்ளூவில் சுகர் பீட்ஸ் எடுத்துருக்கோம். இதை வச்சு நம்ம வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் மாதிரி போட்டு முடிச்சிடலாம். இந்த மாதிரி சும்மா ரேண்டமாக இந்த ப்ளூ கலர் பீட்ஸை வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். இதே செட்டிங் தான் எல்லா ட்ரையாங்கிள்ஸுக்கும், எல்லா செட் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸுக்கும். நான் அதிலே மார்க் பண்ணி வச்சுருக்கேன், எங்கே ரவுண்டு எங்கே ஸ்ட்ரெயிட்டு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ இந்த டிசைன் ஃபுல்லாக கழுத்தை சுற்றி முடிச்சாச்சு. இதில் நான் நெக்லைன் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா வந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கேற்ற மாதிரி இதே ஷேப்பில் கொஞ்சம் ரேண்டமாக வர மாதிரி நான் இந்த ட்ரையாங்கிள் நெக்லைன் போட்டிருக்கேன். அதனால வந்து நம்ம இப்போ இதில் வெறும் செயின் ஸ்டிச் மட்டும் போட்டோம்னா டெய்லரால் வந்து இதே அளவுக்கு அழகாக நீட்டாக திருப்பி கொண்டு வர முடியாது. அதனால் நம்ம வந்து இங்கே ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட்டலாம். இந்த லைன்ஸில் வந்து நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு கட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அப்படியே தைச்சிருவாங்க. அப்படி ஜிக்ஸாக் போடும்போது நம்ம பின்னாடி லைனிங் கிளாத்தையும் சேர்த்து அட்டாச் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். நான் பின்னாடி லைனிங் எப்படி அட்டாச் பண்ணியிருக்கேன்றது காட்டுறேன். ஸோ இது வந்து ப்ளவுஸோட பேக் சைடு லைனிங்கையும் கிளாத்தையும், ப்ளவுஸ் துணியும் லைனிங் துணியும் ஒன்றா சேர்த்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஃப்ரேமில் ரெண்டையும் ஒரே நேரத்தில் ஏற்றி வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம ஜிக்ஸாக் போட்டுட்டு கட் பண்ணால் இன்னும் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி நெக்லைன் போடும்போது உங்களுக்கு ஜரி போடணுன்னா ஜரி போட்டு அதை ஜரி லைன் போட்டு செயின் ஸ்டிச் போட்டு அது மேலே ஜிக்ஸாக் போடலாம். ஆனால் இவங்க வந்து செல்ஃப் கலர் தான் கேட்டிருக்காங்க. அதனால் நான் செல்ஃப் கலரில் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இதே ப்ளூ கலரில் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். கொஞ்சம் லாங்காக இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போடணும். செயின் ஸ்டிச் போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போடணும். ஜஸ்ட் நான் கொஞ்சம் போல் சாம்பிள் மட்டும் உங்களுக்கு காட்டிடுறேன். இதில் இப்போ இந்த அளவுக்கு செயின் ஸ்டிச் போட்டிருக்கீங்க அப்படின்னா இதை வந்து ஃபுல்லாக போட்டுக்கணும். நெக்லைன் ஃபுல்லாக போட்டுட்டு இதுக்கு மேலே ஜிக்ஸாக் வந்து இப்படி நல்லா நெருக்கமாக இந்த பக்கம் ஒரு ஸ்டிச், இந்த பக்கம் ஒரு ஸ்டிச், இது மாதிரி 2 சைடும் மாற்றி போட்டுட்டு ஃபுல்லாகவே போட்டு முடிக்கணும். இது மாதிரி ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு எப்படி கட் பண்ணுங்கிறதையும் காட்டுறேன்.
இப்போ நம்ம இதில் ஃபுல்லாக ஜிக்ஸாக் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. அது போட்டுட்டு இருக்கும்போது தான் ஞாபகம் வந்தது, இந்த இடத்துல பட்டி மாதிரி ஒன்று கேட்டிருந்தாங்க கஸ்டமர், அதை மறந்துட்டேன். ஸோ ஜிக்ஸாக் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் இந்த இடத்துல இந்த ஒர்க் பண்ணியிருக்கேன். இதே டிசைன் அப்படி சும்மா ஒரு பட்டி மாதிரி. ஜென்ரலாக இந்த பட்டி எப்படி செய்வோம்னா நார்மல் நெக் போட்டுட்டு இது வந்து தனி பீஸில் செஞ்சு அட்டாச் பண்ணிக்கிற மாதிரியும் பண்ணுவோம். பட் இவங்க வந்து அப்படியே டேரெக்டாகவே கிளாத்தில் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ மார்க்கிங்கே வந்து அகலமாக பண்ணிட்டாங்க. சாதாரணமாக இந்த கேப் வந்து நமக்கு இந்த கேப் வந்து நமக்கு 6 inches இருக்கும். நார்மலாக 5 to 6 inches இருக்கும். போட் நெக் போட்டோம் அப்படின்னா வந்து 8 inches வரைக்கும் போடுவோம். ஸோ அது மாதிரி இவங்க 8 inches மார்க் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது அப்படியே நம்ம பண்ணால் வந்து உங்களுக்கு கரெக்டாக நின்றும். நார்மல் நெக் போட்டு நடுவில் இந்த மாதிரி போட்டிங்கன்னா செட் ஆகாது. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த நடுவில் இந்த பட்டி வந்து நீங்கள் அப்படியே அட்டாச்சாக பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அகலம் வந்து கூட்டிக்கணும். நெக்கோட அகலம் வந்து கூட்டி வச்சுக்கணும். இப்போ இந்த ஜிக்ஸாகை ஒட்டி நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு ஷார்ப்பான சிசர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான சிசரில் கட்டர் எடுத்துகிட்டு இந்த இடத்துல நம்ம கீழே லைனிங் இருக்குது. ஸோ லைனிங்கையும் சேர்த்து நம்ம அப்படியே ஒரு ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஜிக்ஸாகை ஒட்டி கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஜென்ரலாக டெய்லர்ஸ் எப்படி தைப்பாங்கன்னா லைனிங் கிளாத் மேலே வச்சுட்டு அது வந்து திருப்பி தைப்பாங்க இல்லையா, பிரட்டி தைக்கிறதுன்ட்டு. அந்த இது இதில் பண்ண தேவையில்லை. லைனிங் வந்து நம்ம ஆல்ரெடி அட்டாச் பண்ணி வச்சுட்டோம். இதே மாதிரி ஃபுல்லாக எல்லாத்துலேயும் கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து பர்ஃபெக்டாக நீட்டாக ஃபினிஷ் ஆகிடும். இந்த மாதிரி குட்டி குட்டி கட் ஒர்க்ஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஜிக்ஸாக் போடுங்க. ரொம்ப நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங். இந்த டெய்லர்னால வந்து இந்த அளவுக்கு நீட்டாக திருப்பி கொண்டு வர முடியாது. அதனால அது மாதிரி பண்ணிட்டா ரொம்ப அழகாக வரும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ப்ளவுஸ் பண்ணுறதுக்கு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பாய்.